மீன் குழம்புனா இப்படி தான் இருக்கணும்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரி நல்ல சுள்ளுன்னு காரசாரமான சூப்பரான அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஃபஸ்ட்டு சில பொருள் எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 வெள்ளை பூண்டு, தக்காளி பெரிய சைஸில் 2, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இதில் பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பூண்டோட கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளியையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதோட குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி நல்லா ஆற வச்சுக்கோங்க. லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். நான் 3/4 கிலோ அளவுள்ள மீன் ஆக்க போகிறேன். அதுக்குள்ளே அளவு தான் இது. தாளிப்புக்கான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி வச்ச பொருளை அரைச்சி வச்சாச்சு. இப்போது ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4லேருந்து 5 பல்லு வெள்ளை பூண்டு கட் பண்ணி அதையும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. கருவேப்பிலையை காம்போடு சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். மீன் குழம்பு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. எண்ணெயிலே வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷமாக கழித்து ஓப்பன் பண்ணால் முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து எண்ணெயோடு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டதுக்கு அப்புறமா மசாலா எண்ணெயோடு நல்லா வதங்கி வரும். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆணை வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஆணம் கொதி நல்லா பிரிஞ்சு வரணும். ஆணத்தோட கொதி எண்ணெயோடு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீலா மீன் சேர்த்துருக்கேன். இந்த டைப்பில் நீங்கள் எந்த மீன் சேர்த்தாலும் ஆணம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் மிதக்க செம வாசனையாக ரெடியாக இருக்கும். இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.